உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்டோட ரவை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவை தோசை செய்யறதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்புலயே நம்ம எல்லாத்தையும் அளந்துக்கலாம். இப்ப அந்த ரவை ரொம்ப சின்ன சின்ன ரவை தான், வறுக்காத ரவை தான். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஊறும் பார்த்தீங்களா, அதனால எடுத்திருக்கேன். அதுலயே 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கூட பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்புல 1/2 கப்பு மைதா சேர்த்துக்கலாம். மைதா 1/2 கப்பு சேர்த்தா சரியா இருக்கும். அதுக்கு மேல சேர்த்தா ரொம்ப வளவளன்னு ஆயிடும். இந்த அளவு சேர்த்துக்கோங்க, இது சரியா இருக்கும். இப்ப நான் சேர்த்திருக்கிறது 2 பேருக்கு தாராளமா தோசை ஊற்றலாம். அந்த அளவு சேர்த்திருக்கேன். அதுக்கு இப்ப தேவையான உப்பு சேர்த்துப்போம். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாமும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மிளகு நான் இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன், 1 2 இந்த மாதிரி சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்படி இடிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு தண்ணி தாராளமா ஊற்றலாம். நல்லா ரொம்ப தண்ணியா இருந்தாதான் இந்த தோசை நல்லா வரும், முருகலா கிடைக்கும். அதனால நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் இந்த மாதிரி கலக்கி வைக்கணும். ஏன்னா ஒன்று கட்டி இல்லாம கலக்கணும். எல்லா மாவும் ஒன்று சேர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலக்கி இந்த மாதிரி மொண்டு ஊற்றும் போது இந்த தண்ணி அளவு இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் திக்கா தெரியுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நீங்க ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம இது தோசை இழுக்கிறதெல்லாம் இல்லை, மொண்டு இப்படி ஊத்துறது தான். அதனால தாராளமா நல்ல தண்ணி ஊத்திக்கோங்க, அளவு கரெக்டா இருக்கும். இப்ப இதை நல்லா கலக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அது 1/2 மணி நேரம் ஆன பிறகு நான் ஸ்டவ்ல ஒரு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் நான் போட்டிருக்கேன். அதுல ஊத்துனா நல்லா வரும். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க. நான் அதுல ஒரு வெங்காயம் வச்சு நல்லா அப்படி தேய்ச்சிருக்கேன், அப்ப நல்லா ஈஸியா வரும் அப்படின்றதுக்கு. இப்ப மாவு பாருங்க, 1/2 மணி நேரம் ஆகும், நல்லா தெளிஞ்சு தண்ணியா வந்துருச்சு. இப்ப அதை நல்லா கலக்கிக்கோங்க. அடியில ஏன்னா மாவெல்லாம் போய் ஒட்டிடும், அதனால நல்லா கலக்குங்க. ஒவ்வொரு தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி கலக்கி ஊத்துனீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா கெட்டி ஆயிடும். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே ஃபீல் இருக்கும் நீங்க ஊற்றி பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி தோசை ஊற்றும் போது மற்ற தோசை மாதிரி நடுவுலேருந்து ஊற்ற முடியாது. ஓரத்தில் இப்படி மொண்டு ஓரத்துலேருந்து ஊற்றுனீங்கன்னா அது கீழே அப்படியே இறங்கிக்கும். இந்த மாதிரி இந்த கேப் உள்ள இடமெல்லாம் கொஞ்சம் மொண்டு மொண்டு இப்படி ஊற்றுங்க. இது ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் வைக்காதீங்க, கொஞ்சம் கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டு நல்லா சுற்றி இப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதனால கொஞ்சம் பொறுமையாகவே வேகட்டும். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்மளுக்கு வீட்டில் மாவு, இட்லி மாவு இல்லை அப்படின்னா உடனே செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடும். இப்போ நம்ம இதை பொறுமையா ஓரமெல்லாம் அப்படி எடுங்க, இல்லைன்னா அப்படி கொஞ்சம் உடஞ்சுக்கோம்ல, அதனால பொறுமையா எடுங்க. ஏன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும், அதனால பொறுமையா எடுத்து திருப்பி விடுங்க. அப்படி உங்ககிட்ட கல் எந்த பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பிட்டு இது சைட்லையும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ நல்ல முருகெல்லாம் கிடைக்கும் நமக்கு. நெய் வேணுனாலும் ஊற்றிக்கோங்க, ஆனால் எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்கும். அது உங்க இஷ்டம்தான். இது கூட நீங்க வெங்காயம் வேணுனாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா சரியா இருக்கும். இப்போ நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் ரவை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சட்னியோட, சாம்பாரோட, தக்காளி சட்னியோட சாப்பிடும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.